Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டெட் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல 3rd யூனிட் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த லெசனை வந்து நம்ம லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து எந்த ஒன் மார்க்கையும் நம்ம மிஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் 1 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லெசன் முடிஞ்சோடனே நான் புக் பேக் கொஷின்ஸ் வீடியோவையும் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இதுல வந்து தமிழ் லிட்ரரி, ஆர்கியாலஜிக்கல், எபிகிராஃபிக், நான் தமிழ் டெக்ஸ்ட், சோர்சஸ், அதாவது தமிழ் சொசைட்டியோட சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி, அதை பத்தி தான் இந்த லெசன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரடக்ஷன். Tamil civilization, as we have seen, begins at least 3 centuries before the Common Era, AD CE. அதாவது காமன் எராவுக்கு முன்னாடி 3 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன் தான் தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. As seafaring people, Tamil traders and sailors established commercial and cultural links across the seas, and merchants from foreign territories also visited the Tamil region. The resulting cultural and mercantile activities and internal developments led to urbanization in this region. Towns and ports emerged. Coin and currency came into circulation. Written documents were produced. The Tamil Brahmi script was adopted to write the Tamil language. So Tamil language எழுதுறதுக்காக யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சிவிலைசேஷன், தமிழர்கள் அப்படின்ற மக்கள் வந்து எப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாங்க, எப்படி வந்து சொசைட்டியா வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடல் தாண்டி வரவங்க, ட்ரேடுக்காக வர பீப்புள் வந்து இங்க வந்து தங்க ஆரம்பிக்கிற போது அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது. ஸோ அந்த மெர்ச்சன்ஸும் ட்ரேடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி அவங்களோட வியாபாரத்தை பண்ணும்போது அது சொசைட்டியா ஃபார்ம் ஆகுது. அப்போ அவங்களுக்காக இப்போ மக்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கே கடைகள் வரும், பொருட்கள் அதிகமாக தேவைப்படும். அப்படிங்கும்போது நீட்ஸ் அதிகமாகும் போது ப்ரொடக்ஷனும் அதிகமாகுது. ஸோ அர்பனைசேஷன் நடக்குது. அர்பனைசேஷன் அப்படின்னா சிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ காயின்ஸ் அண்ட் கரன்சி வந்து சர்க்குலேஷன்ல வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது டெவலப் ஆகும்போது ரிட்டன் லாங்குவேஜ்ல வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ண ஸ்கிரிப்ட் தான் வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் வேர் கம்போஸ்ட். ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆயிட்டு கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. Sources for the study of early Tamil society. தமிழ் சமூகத்தை பத்தி படிக்க தேவையான நம்மளுக்கு சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், எபிகிராஃபி. எபிகிராஃபி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் எபிகிராஃபி. கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ங்கிறது இலக்கணம், இலக்கிய நூல்கள்லாம் இருக்கு இல்லையா அது. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து கிடைக்கிற ஆதாரங்கள். நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். ஸோ தமிழ் மக்களை பத்தி தமிழ் புலவர்கள் மட்டும் இல்லாம மற்ற லாங்குவேஜ்ல இருக்கவங்களும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுல இருந்தும் நம்மளால தமிழ் சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், சங்கால தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசினாங்க. த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப், அது என்னென்ன இருக்கு கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா, அதுல தொல்காப்பியம், 17 மேல்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாமே இருக்கிறது தான் தமிழ் 17 மேல்கணக்கு நூல்கள் அண்ட் தமிழ் 17 கீழ்கணக்கு நூல்கள். இது 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ல வரும். அண்ட் வந்து லாஸ்ட் 5 எபிக்ஸ், ஐம்பெண் காப்பியங்கள் இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. ஸோ இந்த ஐம்பெண் காப்பியங்களையும் சேர்த்து தான் நம்ம தமிழ் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல தொல்காப்பியத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல வந்து ஒவ்வொரு வித பார்க்கும்போது தொல்காப்பியத்தை எழுதுறவர் வந்து தொல்காப்பியர், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தொல்காப்பியத்தை எழுதுறவங்க தொல்காப்பியர். And the third section of Tolkapiam also describes the poetic conventions that provide information on
தமிழ் சோஷியல் லைஃப். ஸோ தமிழ் சமூகத்தை பத்தின, தமிழ் ஒரு சமுதாயத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னா தேர்ட் செக்ஷன் ஆஃப் தொல்காப்பியம். ஸோ இதுவும் வந்து கேட்கறதுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்ட் செக்ஷன் ஆஃப் தொல்காப்பியம்ல தான் தமிழ் சமூகத்தை, தமிழ் சொசைட்டி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. The text 14 மேல் கணக்கு இன்க்ளூட், 14 மேல் கணக்குல என்னென்ன வரும் அப்படின்னா 10 பாட்டு அண்ட் 8 தொகை. ஸோ இது வந்து நம்ம தமிழ்லையும் படிச்சிருக்கோம் அண்ட் ஹிஸ்டரியிலையும் வந்து வருது. 10 பாட்டு 8 தொகை ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 18 வரும். அந்த 18 சேர்ந்தது தான் 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 10 பாட்டு 8 தொகை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். அது வந்து 8 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 சேர்ந்தது தான் வந்து 8 தொகை. அண்ட் 10 பாட்டு பாத்தீங்கன்னா 10 இடியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநாள் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகலாம். இந்த 10 சேர்ந்ததுதான் 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 10 இந்த 8 தொகை நூல்கள் 8 சேர்ந்ததுதான் 14 மேல் கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து நீதி நூல்களா வரும். 14 கீழ்கணக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் 18 text elaborating on ethics and morals. So எல்லாமே நீதி நூல்களா இருக்கும். The preeminent work among this is the திருக்குறள். So திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு முக்கியமானது. திருக்குறள் எழுதுனது யாரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், திருவள்ளுவர். அண்ட் அதுல இருக்க போயம் poetic lines பாத்தீங்கன்னா 1330 couplets. திருக்குறள் considers questions of morality, statecraft and love. அண்ட் 5 எபிக்ஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகை சீட்டு எல்லாம் சேர்ந்ததுதான் ஐந்தொல்காப்பியங்கள், 5 எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயும் வந்து தமிழ் சொசைட்டி அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் அண்ட் அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம் எல்லாமே வந்து இதுல இருக்கு. எபிகிராஃபி அப்படின்றது பாத்தீங்கன்னா எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள். ஸோ எபிகிராஃபி அப்படின்றது இப்ப நம்ம ஹைலைட் பண்றது எல்லாமே நீங்க மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த லெசன்ல இருக்க மொத்தம் 1 மார்க்கையும் நம்மளால வந்து தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் 1 மார்க் இவ்வளவுதான் இந்த லெசன்ல இருக்கும். நம்ம லைன் பை லைன் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன். ஸ்டோன்ல எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க கல்வெட்டுகளை. ஸ்டோன், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் அதர் மீடியா சச்சஸ் காயின்ஸ், rings, etc. The development of script marks the beginning of the historical period. ஸோ ஸ்கிரிப்ட் எப்போ எழுத்துக்கள் உருவாச்சோ அப்பதான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடும் அந்த ஹிஸ்டரியும் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். அந்த எழுத்துப்பூர்வமா ஆதாரங்களோட இருக்கிறது வந்து அந்த எழுத்துக்கள் உருவாகிறதுக்கு அப்புறம் இருக்க ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பத்தி தான் நம்மளுக்கு தெளிவா தெரிய வருது. Tamil Brahmi inscriptions. The Tamil Brahmi inscriptions have been found in more than 30 sites in Tamil Nadu. ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கல்வெட்டுகள் தமிழ் பிராமி அப்படின்ற ஸ்டைல அதுனா கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டுல 30 சைட்ஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேசஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். பாறைகள்லயும் குகைகள்லயும் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த பீரியட்ல மக்கள் வந்து அந்த இடங்கள்ல தான் வாழ்ந்திருப்பாங்க. These caves were abodes of monks, mostly Jaina monks. The natural caves were converted into residence by cutting a drip line to keep the rainwater away from the cave. So அந்த ரெயின்வாட்டர் வந்து குகைக்குள்ள தங்காம இருக்கிறதுக்காக இது கட் பண்றாங்க, ட்ரிப் லைன் வந்து கட் பண்றாங்க, அது வந்து தண்ணி வெளியே போகிறதுக்காக. Inscriptions often occur below such drip lines. இந்த ட்ரிப் லைன்ஸ்க்கு கீழே தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. The sites have smooth stone beds curved on rock surface for monks who led a simple life and lived in these shelters. Merchants and kings converted these natural formations as habitation of monks. The Jain monks இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்றதுக்கான ஒரு இடமா வந்து இதை கன்வெர்ட் பண்ணி கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. Who had renounced worldly life. மங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர்புளியங்குளம் and Jambai are some of the major sites of caves with Tamil Brahmi inscriptions. So the Tamil Brahmi inscriptions இருக்கிற sites வந்து இது எல்லாமே மங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர்புளியங்குளம் and Jambai. Madurai, around Madurai, many such caves with the Tamil Brahmi inscriptions can still be seen.
Many of them are located along ancient trade routes. So drip line அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து மழை தண்ணி வந்து வடிஞ்சு போறதுக்காக வச்சிருந்த ஒரு வடிவம் இது. Note, you will notice that among the world inscriptions, people, both local and tourists, have marked their names there by destroying some of the ancient inscriptions. Such acts of destruction of heritage property or property belonging to others are called vandalism. அதாவது இப்போ நம்ம சுத்தி பார்க்க போவோம் இல்லையா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அப்படி பார்க்க போகும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கல்வெட்டுகள் மேல அவங்களோட பேரை வந்து எழுதி வைக்கிறதுனால அந்த கல்வெட்டுகள் அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நேம் வந்து வேண்டலிசம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட் அரச்சலூர், அண்ட் இது வந்து இன்ஸ்கிரிப்ஷனோட காப்பி அண்ட் ராக் பெட் அட் புளியங்குளம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய இடங்கள்ல சைட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்லயோ இல்லை வந்து மக்களுக்காக யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க ஞாபகமா வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் மெமரியல் erected for those who lost their lives in the battles and in cattle raids. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் வளர்க்குறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. அது நிறைய வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கருதப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்னாச்சு அப்படின்னா நிறைய அதுக்காக கேட்டில்ஸ்க்காக கால்நடைகளுக்காக நிறைய சண்டை வரும் மக்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி வர சண்டைகள்ல வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஞாபகமா வைக்கிறது தான் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டில்ஸ் வந்து அந்த பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்பட்டதுக்கான காரணம் அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே வந்து கேட்டில டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. அதனால அவங்க வந்து கேட்டில்ஸ் அதிகமா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து அந்த மாதிரி சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. As cattle were considered an important source of wealth, riding cattle owned by adjoining tribes and clans were common practice in a pastoral society. During the Sangam age, the Mullai landscape. During the Sangam age, so the note பண்ணிக்கலாம். The Sangam age ல பாத்தீங்கன்னா முல்லை லேண்ட்ஸ்கேப்ல முல்லை திணை சொல்லுவோம் இல்லையா காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ அந்த முல்லை லேண்ட்ஸ்கேப் வாஸ் ஃபாலோட் பை த pastoral way of life. So அங்கதான் வந்து நிறைய கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. Tribal chieftains plundered the cattle wealth of enemies whose warriors fought to protect their cattle. So இந்த காட்டுவாசிங்க இருப்பாங்க இல்லையா ட்ரைபல் பீப்புள். ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து கேட்டில்ஸ்க்காக ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கும் போது ஒருத்தர் வந்து அவங்களோட கேட்டில்ஸை எடுக்கிறதுக்காக போராடுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்க வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடுவாங்க. So இந்த மாதிரி இருக்கும்போது many warriors died in such battles and were remembered as martyrs. Martyrs அப்படின்னா தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போர்ல இறந்தவங்க வந்து தியாகிகளா நினைக்க ஆரம்பிச்சாங்க. Memorial stones were erected in their honor. Sangam literature vividly portrays these battles and clashes and describes such hero stones as object of worship. So அவங்க ஞாபகமா வச்சது மட்டும் இல்லாம அதை வழிபடவும் செஞ்சாங்க, சாமியா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. Tolkappiyam described the procedure for erecting hero stones. So இது இம்பார்ட்டன்டான ஒன் மார்க். தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, தொல்காப்பியம்ல இந்த மாதிரி நிறைய ஹீரோ ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து தொல்காப்பியத்துல கொடுத்துருக்காங்க. Hero stones of the Sangam age with Tamil Brahmi inscriptions can be found at Pulimankombai and Tatapatti in Theni district. பொற்பனைக்கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த இடங்கள்ல வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் மேல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது அது ஹீரோ ஸ்டோன்ஸ் அதுல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட இருந்த ஒரு ஞாபகங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடங்கள்ல புலிமான்கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டி தேனி டிஸ்ட்ரிக்ட்லயும் பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்துலயும் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் மேல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. Those Sangam age discovered till now do not have images or sculptures. அந்த சிலைகளோ எந்த உருவங்களோ இல்லை, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுத்து வடிவங்கள் தான் இருக்குது. புலிமான்கொம்பை ஹீரோ ஸ்டோன். புலிமான்கொம்பை is a village in the Vaigai River Valley in Theni district. ஸோ புலிமான்கொம்பைங்கிறது வைகை ரிவர் ஓரமா இருக்கிற ஒரு வைகை ஆற்று கரையில இருக்க ஒரு ஊர் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. In 2006, rare hero stone inscriptions in Tamil Brahmi script were discovered in this village. So எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தேனியில இருக்க அந்த இதை வந்து 2006ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இப்போ இங்கே தான் வந்து 2006ல rare hero stone inscriptions in Tamil Brahmi script கண்டுபிடிச்சிருக்காங்க. One of the inscriptions from Puliman Kombai reads, ஸோ அதில் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, குடலூர் அக்கோல் பேடு தியான் ஆண்டவன் கல். ஸோ இந்த மாதிரி அதில் எழுதியிருந்தது. இட் மீன்ஸ், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, the stone of தியான் ஆண்டவன் who was killed in the cattle raid at the village of கூடலூர். ஸோ கூடலூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல ஒரு கேட்டிலுக்காக சண்டை வந்தது, கேட்டில் ரைடு வந்ததுல அதுல இறந்தவங்க பேர் வந்து தியான் ஆண்டவன் அப்படின்றது அந்த அவங்களுக்கு ஞாபகமா வச்சிருக்க ஸ்டோர் அப்படின்ற ஒரு கல்வெட்டோட அங்க இருந்தது. இதுதான் அந்த கல்வெட்டு. Hero stones of the post-Sangam age and the Pallava period occur in large numbers in pastoral regions, especially around the Chengam region near Tiruvannamalai district. So, hero stones of the post-Sangam age. Post-Sangam, இப்போ படிச்சது previous Sangam age. இது வந்து post-Sangam age. So, அது வந்து எங்க அதிகமா நம்மளால பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா செங்கம் region near Tiruvannamalai district. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க செங்கம் ரீஜியன்ல அதிகமா பார்க்க முடியுது hero stones of the post-Sangam age. These hero stones have inscriptions and the image of warriors and name of the heroes. So names இருக்கு, images. So இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா first images இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. Inscriptions on pottery. Pottery இருக்கு இல்லையா, அந்த மண் பானைகள், அது மேல இருக்கிற கல்வெட்டுகள், அது மேல இருக்க எழுத்துக்கள். Pottery vessels from the early historic period have names of people engraved on them in Tamil Brahmi script. So அதுவுமே என்ன லாங்குவேஜ்ல இருக்கு, Tamil Brahmi scriptல தான் இருக்கு. Potsherds have been discovered in இந்த மாதிரி பானைகள், இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இந்த இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பானைகள், மண் பாத்திரங்களை வந்து பெயர்களோட இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்டோட கண்டுபிடிச்சிருக்காங்க. And many other sites in Tamil Nadu. Pottery inscribed with names in Tamil Brahmi script have also found in Berenik and Qusr al-Qadam in Egypt. So, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன் மார்க், இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் பிராமி ஸ்கிரிப்டோட வெளிநாடுகள்ல ஈஜிப்ட்ல கிடைச்ச அது வந்து இந்த பிளேசஸ்ல பெரினைக் அண்ட் குசர் அல் குவதம் இங்க வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இன் கார் ராரி இன் ஓமன்ல கார் ராரி அப்படின்ற பிளேசஸ்லயும் இது வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து தமிழ்ல இருக்கிறதுனால தமிழ்ல இருக்க ஃபாரின்ல இருக்க தமிழ் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் indicating that early Tamils had trade contacts with West Asia and along the Red Sea coast. People etched their names on pottery to indicate ownership. அதாவது இப்போ கூட இருக்கும் இல்லையா, பாத்திரங்கள்ல பேரை எடுத்து வச்சுப்பாங்க அடையாளத்துக்காக, அந்த மாதிரி அடையாளங்களுக்காக அவங்க எழுதிக்கிட்ட விதம் தான். இப்போ இந்த மாதிரி இருந்தால் அது என்னோடது, அந்த மாதிரி அடையாளத்துக்காக அவங்க எழுதிக்கிட்டாங்க. Many of the names are in Tamil while some are in Prakrit. Prakrit அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ நிறைய பேர்கள் வந்து தமிழ் இருந்தாலும் கொஞ்சம் பேர்கள் வந்து பிரக்ரித் அப்படின்ற லாங்குவேஜ்லயும் இருந்திருக்கு. பிரக்ரித் அப்படின்றது வாஸ் த லாங்குவேஜ் யூஸ்டு பை காமன் பீப்புள் இன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த மௌரியன் பீரியட். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிரக்ரித்ன்ற லாங்குவேஜ் யார் யூஸ் பண்ணியிருக்கா, எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. பிரக்ரித் அப்படிங்கிறது நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜ் மௌரியன் பீரியட்ல அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னா தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ண இடங்கள், அந்த இடங்களை தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் refers to systematically digging a site to recover material evidence for exploring and interpreting societies of the past. ஸோ நம்மளோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பாஸ்ட்ல வந்த மக்களோட வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம பண்றது தான் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி. Archaeological excavations at the early historic sites are the source of evidence of the activities of the Sangam age people. So இது வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப், அதாவது சங்கம் ஏஜ் பீப்புளோட லைஃப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மெயின் சோர்ஸா தான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸை பார்க்கணும். அதுல இருந்து கிடைக்கிற பொருட்கள் வந்து நமக்கு மெயின் சோர்ஸா இருக்கு. எக்ஸ்கவேஷன்ஸ் அட் எங்கெங்க பண்ணியிருக்காங்க, எக்ஸ்கவேஷன் தோன்றது இருக்குல்ல, அது எங்கெங்க பண்ணியிருக்காங்கன்னா
அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொற்கை, Vasavasamudram, Keeladi, Kodumanal, and in Tamil Nadu, and Pattanam in Kerala provide the evidence we have of this period. So on the சங்கம் ஏஜ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடங்கள்லாம் வந்து இந்த இடங்கள் பேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க, இல்ல ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொற்கை, வசவசமுத்திரம், கீழடி, கொடுமணல் தமிழ்நாட்டுல. அண்ட் கேரளால பாத்தீங்கன்னா பட்டணம் அப்படின்ற ஊர்லயே வந்து எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. ரிங் வெல் அட் அரிக்கமேடு, கிணறு வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஷேப்ல போதும். இது வந்து ஒரு ரிங் வெல் அப்படின்னு சொல்றாங்க. அரிக்கமேடு நியர் புதுச்சேரி. அரிக்கமேடு எங்க இருக்குன்னா நியர் புதுச்சேரி. இஸ் Sangam Age Port excavated by the Archaeological Survey of India. ASI அப்படின்னு சொல்லுவாங்க. ASI அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ASI அப்படின்னா Archaeological Survey of India. British archaeologist Robert Eric Mortimer Wheeler, French archaeologist J.M. Castle, and Indian archaeologist A. Ghosh and Krishnadeva excavated this site. So British archaeologist, French archaeologist, and Indian archaeologist இவங்க எல்லாம் சேர்ந்து அத அந்த அரிக்கமேடு அந்த இடத்த வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கிறாங்க. They found evidence of planned town, warehouse, streets, tanks and ringwells. So அரிக்கமேடு அப்படின்ற பிளேசஸ்ல இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா planned towns, பிளான் பண்ண டவுன்ஸ், warehouse, streets இருக்கு, streets, tanks, water tanks இருக்கு, and ringwells. இது எல்லாமே வந்து அரிக்கமேடு அப்படின்ற பிளேஸ்ல எக்ஸ்கவேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச விஷயங்கள். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a central government agency. It's a Archaeological Survey of India is a central government agency that manages archaeological sites and monuments in India. The government of Tamil Nadu has its own department for archaeology called the Tamil Nadu State Department of Archaeology. So இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். Tamil Nadu State Department of Archaeology. State Department of Archaeology. The Indian Treasure Trove Act 1878, the Antiquities and Art Treasures Act 1972, the Ancient Monuments and Archaeological Sites and Remains Act 1958 are legislation related to the preservation of archaeological remains in India. So இந்த ஆக்ட் எல்லாம் போட்டு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல இருந்து வர பொருட்களை பாதுகாக்கிறாங்க. Material culture. Archaeologists have found evidence of brick structures and industrial activities as well as artifacts such as beads, bangles, cameos, intaglios and other materials in these sites. Tamil Brahmi inscriptions on pottery and coins have also been unearthed. The evidences of the various arts, crafts and industries together help us reconstruct the way of life of the people of those times. From this we learn and understand how they might have lived. So இதெல்லாம் வச்சு இந்த மெட்டீரியல் கல்ச்சர், இந்த செங்கல், இந்த காயின், என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், அவங்க வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய சோர்ஸா வந்து நம்ம பார்க்கிறோம். Cameo அப்படின்றது என்னன்னா an ornament made in precious stone where images are carved on the surface. இதெல்லாம் வந்து cameo அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஸ்டோன் இது, அது மேல வந்து இமேஜஸ் இருக்கும். Intaglio அப்படின்னா an ornament which images are carved as recess below the surface. So below the surface, இது வந்து on the surface, இது below the surface. காயின்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும், நிறைய நாணயங்கள் வந்து உலகத்துல இருந்து இருக்கு. அந்த மாதிரி நாணயங்களை வச்சு அவங்க யூஸ் பண்ண மெட்டல் என்ன, அவங்க யூஸ் பண்ண ருபீஸோட வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. Coins as a medium of exchange were introduced for the first time in Sangam age. So coins அப்படிங்கறத வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண காலம் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. The coins of the Cheras, the Cholas and the Pandyas punch-marked coins and Roman coins form another important source of evidence from the Sangam age. So Sangam age-க்கு வந்து எவிடன்சஸா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the coins of Chera, Chola, Pandya, punch-marked coin, Roman coins இது எல்லாமே வந்து சங்கம் ஏஜ்க்கான ஒரு எவிடன்ஸா இருக்கு.
Panchmarked coins have been found at Kodumanal and Kodinayakanur. So கொடுமணாலையும் கோடிநாயக்கனூர்லயும் பாத்தீங்கன்னா பஞ்ச்மார்க்டு காயின்ஸோட எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. ரோமன் காயின்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த கோயம்புத்தூர் ரீஜன். ஸோ இதெல்லாம் இந்த நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் இதை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். The Roman coins are concentrated in the Coimbatore region and are found at Alagankulam, Karur and Madurai. They were used as bullion for their metal value and as ornaments. So இது எல்லாமே வந்து பணமாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து மெட்டல் ஆர்னமெண்ட்ஸாகவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புல்லியன் அப்படின்னா என்ன மீனிங்னா, புல்லியன் மீன்ஸ் ப்ரெஷியஸ் மெட்டல் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்காட்ஸ். பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, earliest coins used in India, they are mostly made of silver and have numerous symbols punched on them. And பதிக்கிறது அச்சு அந்த இமேஜஸோட அச்சு இருக்கும் அது மேல. Hence they are known as punchmarked coins. So இதுதான் punchmarked coins அப்படிங்கிறது. நான் தமிழ் சோர்சஸ், அதாவது ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் லிட்ரரி சோர்சஸ் ஆல்சோ ஆஃபர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏர்லி தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் மக்களோட வரலாற்றுக்காக நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்களை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். The presence of the non-Tamil sources reveals the extensive contacts and interactions of the early Tamil society with the outside world. Arthashastra. Arthashastra is the classic work on economy and statecraft authored by Kautilya. Arthashastra எழுதினவர் கௌட்டில்யா during the Mauryan period. Mauryan period எழுதியிருக்காரு. Refers to Pandya Kavataka. It may mean the pearl and shells from the Pandyan country. Mahavamsa. மகாவம்சாங்கிறது ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல். இது ஸ்ரீலங்காவை சேர்ந்தது. கம்போஸ்ட் இன் த பாலி லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. மென்ஷன்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா. கிரானிக்கல் அப்படின்றது இஸ் a narrative text presenting the important historical events in chronological order. chronological order அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன் படி கொடுத்துருப்பாங்க. Pericles of Erythraean Sea. Pericles of Erythraean Sea is an ancient Greek text whose author is not known. Pericles of Erythraean Sea அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு. அது எழுதுனவங்க யாருன்னு தெரியல. The term Pericles means navigational guide. Pericles அர்த்தம் என்னன்னா navigational guide used by sailors. கடல்ல போவாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்றது. Erythraean Sea refers to the waters around the Red Sea. Erythraean Sea சொல்லிட்டு Red Sea வந்து denote பண்றாங்க. It makes references to the Sangam age ports of Musiri, Tondi, Kokkai and Kumari, as well as the Cheras and the Pandyas. So Pericles அப்படிங்கிறது navigational guide அப்படின்னு சொல்லலாம். Erythraean Seaங்கிறது வந்து Red Sea வந்து denote பண்ணுது. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ், நூல்கள், அதாவது தமிழ் சொசைட்டியை பற்றி மற்ற லாங்குவேஜில் எழுதப்பட்ட நூல்கள். அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிறது மௌரியன் பீரியட்ல எழுதப்பட்ட ஒரு நூல். மகாவம்சாங்கிறது ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன் சீ எழுதுனவங்க யாருன்னு தெரியல. Pliny's natural history. Pliny the elder was a Roman who wrote natural history. ஸோ பிளினிங்கிறவங்க எழுதின புக்கு நேம் தான் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அண்ட் இவங்க வந்து ரிட்டன் இன் லாட்டின் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. இட் இஸ் a text on the natural wealth of the Roman Empire. இதுல அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர். Pliny speaks about the pepper trade with India. அதாவது இவங்க அந்த நூல்ல அந்த புக்ல அவங்க எழுதும்போது இந்தியாவோட இருந்த பெப்பர்னா தெரியலையா, மிளகு வணிகத்தை பத்தி எழுதியிருக்காங்க. He states that it took 40 days to reach India from Oceanus near Northeast Africa. நார்த் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவை ரீச் பண்றதுக்கு 40 நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. Southwest monsoon wind was favorable. ஏன்னா கடலை வர்றதுனால நமக்கு அந்த காற்றோட திசையும் வந்து ஃபேவரா இருந்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டான டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியும். He also mentions that the Pandyas of Madurai controlled the port of Bekkar on the Kerala coast. The current name of Bekkar is not known. Pliny laments the loss of Roman wealth due to Rome's pepper trade with India. Indication of the huge volume of the pepper that was traded. So அந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம்ல கப்பல் ஏற்றிட்டு போற அளவுக்கு வந்து பெப்பர் வந்து விளைவிச்சிருக்காங்க. Ptolemy's geography. Ptolemyன்றவர் எழுதின புக் தான் geography is
Gazetted and Atlas of Roman types, providing geographical details of the Roman Empire. இது வந்து ரோமன் எம்பையரை பத்தி செகண்ட் செஞ்சுரியில எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. காவிரி பூம்பட்டினம், கபேரிஸ், எம்போரியம், கொர்க்கை, கொல்கோய், கன்னியாகுமரி, Comaria and Musuris are some of the places mentioned in his geography. And இதை நோட் பண்ணிக்கோங்க, டாலமிஸ் ஜியோகிராஃபி புக்ல காவிரி பூம்பட்டினத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, கபேரிஸ் எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேத்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி சூஸ்லயும் வரலாம். கொர்க்கோய் கன்னியாகுமரிங்கிறத கொமரிஸ் அப்படின்னு சொல்லி கொமரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முசிறி வந்து முசிரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டிங்கேரியன் டேபிள். Peutingerian table is an illustrated map of the Roman roads. The map of Roman roads is the Peutingerian table. It shows the areas of ancient Tamilakam and port of Musiris. So Roman map la vandu pathina Tamilakathoda roadgalum and Musiriyoda areas vandu cover ஆகுற மாதிரி map போட்டுருக்காங்க. Tabro Bay refers to Sri Lanka as island. Musiris refers to the port of Musiri. Vienna Papyrus. Vienna Papyrus, a Greek document datable to the 2nd century, mentions Musiri's trade of olden days. It is in the Papyrus Museum attached to the Austrian National Library, Vienna, Austria. It contains a written agreement between traders and mentions the name of a ship, Hermopolen, and lists articles of exports such as pepper and ivory that were shipped from India to the Roman Empire. So most of the trade pathina Roman நாடுக்கும் Roman Empireக்கும் தமிழ்நாடுக்கும் அதிகமா அந்த வர்த்தகத்தை பத்தி இந்த எல்லா புக்லயுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. Papyrus அப்படிங்கிறது என்னன்னா paper produced out of papyrus plant used extensively for writing purposes in ancient Egypt. So Egyptல யூஸ் பண்ண பேப்பர் அதுதான் வந்து பேப்பரஸ் பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பேப்பர் அப்படிங்கறதுனால அந்த பேப்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்டா படிச்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு மறக்காமையும் இருக்கும். அண்ட் நீங்களே வந்து சொந்தமா நோட்ஸ் எடுத்த திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இந்த லெசன் முடிஞ்ச உடனே நான் புக் பேக் கொஸ்டின்ஸும் போடலான்னு இருக்கேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.